ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராமும் கூட 2 போலீஸ் ஆஃபீஸரும் பின்னாடி வந்து நின்றுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சீதாவை. சீதா வந்து கையில் பூஜா ஜாமானை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தலை நிறையா முடியோட ஒருத்தவங்க ரவுடி மாதிரி வராங்க. சார் இவங்க தான் சீதா கிட்ட பேச போகிறாங்கன்னு சொல்லி கான்ஸ்டபிள் 2 பேரும் வந்து ராமுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இருந்தாலும் இருக்கும் நம்ம எந்த ஆதாரத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது, சரியா? நம்ம சீதா கையில் இருக்கிற பொருள் என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுலேருந்து கூட ஆதாரம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பூஜை ஜாமானை போய் ஆதாரங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ராம். செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒருத்தர் வந்தார்ல ஐயர். அவர் வந்து பின்னாடியிலேருந்து பார்க்குறப்போ ஒன்றுமே தெரில. ஏன்னா மூஞ்சியெல்லாம் மூடி கவர் பண்ணிட்டு குளிருங்கிறனால கவர் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. சார் இவர் தான் சார் மப்டியில் வந்திருக்காரு. மகாவை கூட இவங்க கூட அமுச்சு வச்சிருக்கலாம். அப்போனா மேடம் தான் சார் மகா அமுச்சு வச்சாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கொடுத்தோன்னே அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராம் வந்து செம்மையாக காமெடி பண்ணுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணுறாங்க 2 கான்ஸ்டபிளாக. முதல்ல அந்த பையன் வந்து செக் பண்ணுங்க. பாஸ் நீங்கள் காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியாமல் போச்சு. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என் மேலே சந்தேகப்பட்டு தானே உடனே செக் பண்ணுறாங்க. அதில் தான் பூஜை ஜாமான் தான் இருக்கும். இவரை பார்த்தா தெரியலையா, கொஞ்சம் முக்காடை எடுத்து விட்டு காட்டுங்கன்னொன்னே ஐயர் காலையில் 4 மணிக்கு வந்து நல்ல நேரத்தில் வந்து பூஜை பண்ணால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. அதனால தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரி நீங்கள் 2 பேரும் போகலான்னு சொல்லி கான்ஸ்டபிள் 2 பேரையும் அமுச்சு வச்சிடுறாங்க. பாஸ் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? 24 மணி நேரம் என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா எப்படி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க? எனக்காக நான் தான் போராடணும் போல இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு வெளியில் வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம், ஆனால் நான் எதுவும் பெருமையாலாம் சொல்லிக்க முடியாது போல இருக்குங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. ஏன்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, குல்ஃபியெல்லாம் விற்பாங்க, போய் சாப்பிட்டு வந்துடுவோமா? இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் வேறையா? என்ன ராம் எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுபாஷும் அர்ச்சனாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. திருப்பி எவனாவது டோரை உடச்சிட்டு வந்துருப்பான், கதவு தாப்பா போட்டிருக்கான்னு பாருன்னொன்னே தாப்பா போட்டிருக்கேங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துருமா, கடைசி நேரத்தில் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. கதவு தாப்பா போட்டு தாங்க இருக்குது, நல்லா இழுத்துப்பாரு, இனிமேட்டு இழுக்கலாம் முடியாதுங்க, தாப்பா போட்ட கதவை எப்படிங்க இழுக்க முடியும் அப்படின்னு நம்ம சுபாஷ் வந்து பேசுகிறாங்க. பால்கனி டோர்லாம் சாத்தி இருக்கா அங்கேயும் செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேணா கல்பனாட்ட சொல்லி அந்த ரவுடி பசங்களை அனுப்பிச்சி வச்சு சொல்லிடுவோமா? அப்போனா கல்பனாட்டியும் சில பல ஆளுங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ் ஐயோ தேவலாம் விஷயத்தை வந்து வளர்றோமோ, நான் கேட்டு பார்க்கலாம் தானே சொன்னேன். இது மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, யார் என்ன காரணம்னு தெரில, அதுக்காக தானே சொன்னேன். என்னமோ அவள் பெரிய தலைவி மாதிரி நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, கேட்டு பார்க்கலாம் தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒருவேளை நம்ம தான் வந்து மகா அமுச்சு வச்சோன்னு தெரிஞ்சிருந்தா இவ எதுவும் பயந்துருவாளோ அப்படின்னு சொல்லி சுபாஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அர்ச்சனா வந்து இவருக்கு தெரியாமல் சில பல காரியம்லாம் நான் கல்பனா வச்சு செஞ்சுட்டேன், பேமெண்ட் வேறு ஹெவியாக வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி அர்ச்சனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் தான் செஞ்சாங்கன்னு இன்னமும் கேள்விக்குறியோட வந்து பயணிக்கிறாங்க இந்த சீனில். ராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாஸ் என் மனசையே வந்து துடிக்குது பாஸ், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐபிஎஸ் அதிகாரியா, ப்ராட் மைண்டா, எந்த பக்கம் கரெக்டாக போகணும்னு சொல்லி ஈஸியாக வந்து எல்லோரும் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் தப்பான வழியில் வந்து போயிட்டே இருக்கீங்க, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணால் எப்படி பாஸ்? நீங்கள் கொஞ்சமாவது வந்து திருந்தணும்ல. நான் திருந்தணுமா இல்லை நீ பண்ண தப்போ ஒத்துக்கணுமா? எதுகை மோனை வசனம்லாம் சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் அந்த திறமெல்லாம் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. வயிற்றில் வளர்றது என்ன நினச்சிங்க? உங்கள் வாரிசு, அதை விட உங்கள் அம்மா மீனாட்சி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே பாஸ். கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா தான் பிறக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்ட மாட்டேங்கிறீங்க, பாசம் காட்ட வேண்டிய இடத்துல பாசம் காட்ட மாட்டேங்கிறீங்க. என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, சரி சீதா நான் எதுவும் வந்து ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், ஆனால் உண்மையை மட்டும் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் திருந்த மாட்டீங்க பாஸ், சத்தியமாக நீங்கள் திருந்த வாய்ப்பே இல்லை, நான் கேட்டது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் ராமும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. அப்போன்னு பார்த்து சத்யா கியூட்டாக அழகாக வந்து கோலம் வந்து பெரிய கோலமாக பிரம்மாண்டமான கோலம் வந்து போட்டுட்ருக்காங்க. அண்ணி எப்படி இருக்குது கோலம் அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து பூ கட்டிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. நீ அதிகமாக கோலப்பொடி எடுக்கிற, அதனால கையிலேருந்து லைன் வரைகிறப்ப மொத்த லைனாக வரும். இதுவே கம்மியான கோலப்பொடி எடுத்து கொஞ்சமாக வந்து விட்டனா மெலிசான லைன் வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணி உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கே. ஆமாங்கப்பா கொஞ்சம் கிட்டினஸாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்குது. ஓ இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரிலாம் மயக்க வரும்ல ப்ரெக்னெண்ட்டா? அதுவா அண்ணி? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சமாகவும் பேசிகிட்டு இருக்கப்ப மல்லிகைப்பூ நானே கட்டுறேங்கிற மாதிரி தான் சத்யா வந்து பேச ஆரம்பிக்கும் போது கீழே வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. அந்த இடத்துல சீதா ஒத்தமொத்த குடும்பம் பதறிடுறாங்க. டாக்டர் வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடிச்சோன்னா சோபாவில் வந்து உட்காடுறாங்க. ஒரு பக்கம் அர்ச்சனா, சுபாஷ், ராமு, துரை, சேதுராமன் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கப்ப சீதாவை செக் பண்ணி பார்த்தேன், எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த வீட்டில் தப்பான காரியம் நடந்திருக்கு, அதுக்குன்னு சீதாவை யாரும் கவனிக்காமல் விட்டிங்களா? உமா நீங்களாவது வந்து பார்த்துருக்கலாம்ல. நல்ல சாப்பாடு கொடுக்காம சத்தான சாப்பாடு கொடுக்கலனா உங்கள் வீட்டு வாரிசு எப்படி நல்லபடியாக வளரும்? சீதாவும் வீக்காக இருக்காங்க, குழந்தையும் வீக்காக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ராம், நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்களோ?
உன்னை வந்து அர்ச்சனா வந்து எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. உள்ளே போனால் எப்படி நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதனால தான். என்னது உள்ளே போனாலா? மகாவே இப்போ தானே அமுச்சு வச்சா, ராம் வந்து கண்டுபிடிச்சி அதான் உள்ளே தூக்கி போட்டான்ல. செமையாக வந்து உச்சக்கட்ட கோவத்தில் அரைஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம துரை என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் துரை. ஆமாம், எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். உன் முன்னாடி தானே பேசுகிறாங்க, நீ கண்டிச்சியா அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. அதைத்தான் நான் பேச வந்தேன். யார்கிட்ட எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு சொல்ல மாட்டியா? அங்கிள் விடுங்க அங்கிள், என் மனசு கஷ்டப்படணும் தான் இவங்க பேசுகிறாங்க, ஆனால் என் மனசு கஷ்டப்படலையே. டாக்டர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது செம கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ராம். சித்தி நீங்கள் ஓவரா தும்புறா பேசுனீங்க, நீ கரெக்டாக நடந்துக்கிட்டதுனால தானப்பா சீதாவை தூக்கி உள்ளே போட்டேன். அப்படி இருக்க சூழ்நிலை நான் சொன்ன ஒன்றும் தப்பு இல்லையே. சரியான நேரத்தில் கரெக்டாக பேசாமல் தப்பாக பேசுகிறீங்க. இங்கே யாரும் எதுவும் கேட்டாங்களா? சீதா வந்து அசிங்கப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போனா நீ செஞ்ச காரியம் தப்புன்னு சொல்ல வரியா ராம் அப்படின்னு சொல்லும்போது, மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி சேதுராமன் வந்து எச்சரிக்கிறாங்க. சத்யா முதல்ல இவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி, சத்யா, பிரியா 3 பேரும் வந்து ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடி வந்து சுபாஷும் அர்ச்சனாவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் புரிஞ்சிக்க முடியுமா உன்னோட கஷ்டம் நஷ்டத்தை எல்லாத்தையும். சில நேரத்தில் கடுமையான முடிவு இருக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதான் செய்யும். பழி போட்டுட்டாங்க, அந்த பழியை வந்து துடைக்கணும் நீ போராடிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் வீட்டுக்காரரே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன்னை வந்து கைது பண்ணுற மாதிரி நிலமை வந்துருச்சு. அதுக்குன்னு நீயே வந்து இப்படி இருக்கலாமா? என்ன பண்ணுறது? பாஸு பார்த்தா எனக்கு பாவமாக தான் தெரியுது. நான் எந்த விதத்தையும் தப்பு பண்ணவே இல்லை. ஆனால் தப்பான நேரத்தில் என்னை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு விசாரிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல மருத்துவரே. இருந்தாலும் ராமுக்கு ஒரு நேரத்தில் ஒரு நேரம் நிச்சயம் அவன் செஞ்சது தப்புன்னு தெரிய வரும். அப்படி தெரிய வரப்ப கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணி திருந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி திருந்துறப்ப அவர் கையில் வந்து குழந்தையே வந்திருக்கும். என்ன பண்ணுறது, குழந்தைகிட்ட பாசம் காட்டலன்னு சொல்லி அவர் வருத்தம் கூட வாய்ப்பு இருக்குது. நான் வேணால் பேசி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உமா வந்து பேசுகிறாங்க. என்னால் சொல்லி வந்து புரிய வைக்க முடியல. மாப்பிள்ளை வந்து ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. இந்த கஷ்ட நஷ்டத்தெலாம் எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரிலன்னு, எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராம் வந்து சத்தம் போடுறாங்க. உடனே இதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம்ப்பா, நானும் ஒரு பொண்ணு தானே, இவங்களோட கஷ்ட நஷ்டத்தில் எனக்கும் பங்கு இருக்குது. ராம் நீங்கள் நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சேதுராமன், துரை எல்லாரும் வந்து ஏஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா ராம் வந்து ஓவரா திமிரா பேசுனால துரையும் சேதுராமனும் ராம் வந்து தனியாக போய் சொல்லிட்டாங்க. நான் ராம் கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் முன்னாடி வந்து மருத்துவர் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சீதா மேலே அன்பு பாசம் வச்சுருக்கீங்க. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் ஃபைன். உங்களுக்குள்ளே தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கு. அந்த அபிப்பிராயத்தை பற்றி நான் இங்கே பேச வரல. சீதா உங்கள் மனைவி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. வயிற்றில் வர்ற குழந்தை இந்த வீட்டோட வாரிசு, அதையும் யாராலையும் மாற்ற முடியாது. அந்த வாரிசு மேலே உங்களுக்கு என்ன கோவம்? நீங்கள் நல்லபடியாக உங்கள் கடமையை செய்ய வேண்டியதானே. போலீஸ் ஆஃபீஸராக நான் உங்ககிட்ட சீதாக்காக நீங்கள் விசாரிங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்ல வரல. கட்டின புருஷனா நீங்கள் சீதா கிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்கணும். பார்ப்போங்க, ஆனால் நான் போலீஸாக தான் நடந்துக்க முடியும். போலீஸெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சீதாக்கு நீங்கள் அன்பான பழையபடி கணவராக இருக்கீங்க. அதுதான் இங்கே கண்டென்ட், சரிங்களா? சீதாக்கு எது எது தேவைன்னு எல்லாம் எதுவும் பார்த்து செய்யணும். ஆனால் உங்கள் வீட்டு வாரிசை நீங்களே வந்து மதிக்கலைன்னா என்ன பண்ணுறது? அந்த வாரிசு என்ன தப்பு பண்ணிச்சு? சீதா ரொம்ப வீக்காக இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா பிரசவ டயத்தில் கொஞ்சம் சிக்கல் வரும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மருத்துவர். சரின்னு சொல்லிட்டு சீதாக்காக வந்து அன்பா பாசமாக சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்கு அந்த புக்கை வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஜூஸு வேலைக்கு சூப்பராக மருந்து மாத்திரைலாம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ராம் வெயிட் பண்ணி